படத்துல இருக்கிற இந்த குழந்தை வந்துட்டு இந்த அதே படத்துல இருக்கிற ஒருத்தர் அந்த காம கொடூரனால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க. இது வந்து அங்க அதாவது டெய்லி வந்து அவன் இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறான். அங்க இருக்கவங்க பார்த்து சொல்லியிருக்காங்க. இவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு. குழந்தை ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. ஆனா கொஞ்சம் முடியாத கண்டிஷன்ல இருக்கிறாங்க. தெருநாய்க்களுடைய அவல நிலைய பாருங்க. தெருநாய்க்கள் சரியான சாப்பாடு கிடையாது, தூங்குறதுக்கு இடம் கிடையாது, எங்க போனாலும் அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த இடத்துலயும் ஒரு நிம்மதி இல்லை. இதுல பத்தாக்குறைக்கு இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி காம கொடூரன் கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி சின்ன பின்னமா ஆகுறாங்க. இது வந்து நாய்களுக்கு மட்டும் கிடையாது, மாடுகளுக்கும் இது நடந்துட்டு இருக்கு. ஆனா சட்டங்கள் வந்து என்ன தண்டனை கொடுத்தாங்க, எவ்வளோ எஃப்ஐஆர் போட்டிருக்கு, எத்தனையோ கேஸ் ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கு. ஆனா குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கிடையாது. குற்றவாளி இப்ப நம்ம சின்ன விஷயம் சின்னதா இருக்குன்றது விழுத்தால்தான் நாளைக்கு இதே குற்றவாளி ஒரு குழந்தைய ரேப் பண்றான், ஒரு வயதானவங்களை ரேப் பண்றான். அப்போ அவன் பண்ற தப்புக்கு காரணம் நாம தான். சட்டங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும், கடுமையான தண்டனைகள் கொடுத்தாதான் இந்த மாதிரி குற்றவாளிகள் திருந்துவாங்க. அதனால அதே மாதிரி ஒரு நாய் வந்து கடிச்சிச்சு, ஒரு குழந்தைய கடிச்சிச்சு, ஒரு மனுஷனை கடிச்சு சொன்ன உடனே எல்லா பத்திரிகையிலும் இதை வந்து அந்த நாயை கொல்ற வரைக்கும் ஓயாம பப்ளிஷ் பண்றாங்க. ஆனா ஒரு நாயை ஒரு காம கொடூரன் பயங்கரமான கண்டிஷன்ல மோசமாக்கி வச்சிருக்கிறான். இது எந்த பத்திரிகையிலும் போட தயாரா இல்லை, இந்த பத்திரிகையும் போடல. அப்போ வலின்றது வந்து மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் ஒரே வலிதான், வலி இல்லாத ஒண்ணுதான். அதனால தயவு செய்து சட்டங்கள் கடுமையா இருக்கணும், தண்டனைகள் கடுமையா கொடுக்கணும். அப்பதான் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இன்னும் வளர விடாம இருக்க முடியும். இவங்கள தெருநாய்க்களுக்கும் கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள். ஏன்னா அவங்களும் ரத்தம் சதையோட இருக்கிற ஒரு வாய் பேச முடியாத ஒரு அப்பாவியான ஒரு பிறவி. இவங்க தெருநாய்க்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா மனுஷங்க பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செய்து அந்த எண்ணத்தை மாத்திட்டு இவங்களும் ஒரு உயிர்கள் தான் சொல்லிட்டு அவங்களுக்கும் உதவ முன்வாராங்க.